வணக்கம் தலைமையிலே. வெனிசுவேலா மீதான அமெரிக்காவின் வெற்றிகரமான இந்த இராணுவ நடவடிக்கை உலகத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வியை வைத்துள்ளது. விலை மதிப்பற்ற கேள்வி அது. என்னாயிற்று வெனிசுவேலாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தாக்கும் ஏவுகணைகள் என்னாயிற்று? தூங்கியதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. வெனிசுவேலா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒன்று. அந்த நாடுகளிலேயே சூப்பர் பவர் மிலிட்ரிம்பாங்க வெனிசுவேலாவை. அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஒரு வல்லமையான இராணுவ வலிமையை கொண்ட நாடு. இன்னும் குறிப்பாக வான் பாதுகாப்பு சாதனங்கள் நிறைந்த நாடு வெனிசுவேலா. அந்த தைரியத்தில் தான் அது அதிபர் நிக்கோலஸ் வந்து பாரு, தொட்டு பாரு, உள்ளவா முடியுமான்னா சவடால் விட்டது. அந்த தைரியத்தில் தான். இப்படி இருந்துமே இவ்வளோ பெரிய கோட்டையை வெனிசுவேலா வான் பாதுகாப்பு சாதனம் எப்படி விட்டது? அப்படிதான் மிக முக்கியமான கேள்வி. வரும் காலங்களில் அமெரிக்காவுடைய ஆயுத வியாபாரம் கொடி கட்டி பறக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய ஆயுதங்களை கணிசமாக விலை ஏற்றிடுவாங்க அமெரிக்கர்கள். அதே சமயத்தில் சீனா மற்றும் ரஷ்யாவுடைய ஆயுத வியாபாரம் கேள்விக்குறியாகும். ஏன்னா வெனிசுவேலா நம்பி இருந்தது சீனாவின் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் தாக்கும் அமைப்புகளை நம்பிதான் இருந்தாங்க. இவ்வளோ பெரிய கோட்டையை இந்த ஆயுதங்கள் எப்படி விட்டதுன்னு தான் கேள்வி. இப்போ சமகாலத்தில் நம்ம பார்த்து முதல்ல ஈராக்கில் அமெரிக்கா தாக்கி ஆட்சியை மாற்றிட்டாங்க. அவருக்கு ஏதுவான தலைவர் இப்போ ஈராக்கில் இருக்காரு. அதுக்கப்புறம் சிரியாவில் மாற்றி காமிச்சாங்க. சிரியாவில் அமெரிக்கா ஆதரவு தலைவர் இப்போ இருக்காரு. வெனிசுவேலாவில் மாற்றிட்டாங்க. அங்கேயுமே ஆதரவு தலைவர் தான் இப்போ இருக்காரு. அடுத்து அவங்க ஈரானை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. வருகின்ற நாட்களில் ஈரானுடைய அந்த மத குருவின் தலையெழுத்து நிச்சயமாக தெரியும். இன்னைக்கு என்ன தகவல் வந்திருக்குன்னா, அமெரிக்கா ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க ஈரானுடைய மதகுருக்கு. தப்பித்து ஓடிவிட வேண்டும். ஒரு 2-3 தினங்களுக்குள்ள அவருக்கு தேவையானவர்களை கூட்டிக் கொண்டு தேவையானவற்றை எடுத்துக்கொண்டு தப்பித்து ஓடிவிட வேண்டும். இல்லை என்றால் மோசமான பின் விளைவை சந்திக்க நேரிடும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை ஈரான் மதகருக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வெனிசுவேலா அதிபருக்கும் அவர் மனைவிக்கும் கைகளிலும் கால்களிலும் விலங்கு போட்டு அங்கேயும் இங்கேயும் கூட்டு போய் அது வீடியோவாக பதிவு பண்ணி உலகம் முழுவதும் போட்டு காட்டுறாங்க. அவரை அந்த வெனிசுவேலா அதிபரையும் அவர் மனைவியுமே அமெரிக்காவில் ஒரு மோசமான சிறைச்சாலை இருக்கு. பூலோகத்தின் நரகம் அப்படிம்பாங்க. அந்த சிறைச்சாலை தான் அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த சிறைச்சாலையில் இருக்க கைதிகள் ஜாமீன் கேட்கும்போது எளிதாக ஜாமீன் கிடைக்கும். அமெரிக்க நீதியரசர்கள் ஜாமீன் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ரொம்ப மோசமான சிறைச்சாலை. நிர்வாகம் ரொம்ப மோசமான நிர்வாகம், அங்கே ரொம்ப கொடூரமான நிர்வாகம். அதனால ஜாமீன் கொடுப்பாங்க. அதை போன்ற ஒரு சிறைச்சாலை தான் இன்னைக்கு வெனிசுவேலா அதிபர் இருக்காரு. அவரை கைகளில் கால்களில் விலங்கு போட்டு இழுத்து வர வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் தப்பித்து ஓடும் நபரும் கிடையாது. எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் வேணுமென்றே மன உளைச்சல் கொடுக்க வேண்டும். அதே போல அவர்கள் மீதான பயம் உலகம் முழுவதும் வரணும். நாங்கள் யாரை வேணாலும் என்ன வேணால் பண்ணுவோம். 2 தினங்கள் முன்னால் 3 கோடி மக்கள் வாழும் தேசத்தின் தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தான் நிக்கோலஸ் மதுரா. ஆனால் இன்னைக்கு கைகளில் விலங்கிடப்பட்டு இழுத்து வரப்படுகிறார். இழுத்து தான் வராங்க. மிக கொடூரமாக இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் இதெல்லாம் உலகத்தை பயமுறுத்தும் செயல். இப்போ கற்பனை பண்ணிப்பாங்க, இந்த ஈரான் மதகுரு அலி கொமேனிக்கு கையில் காலில் விலங்கு போட்டு இப்படி அவர் குடும்பத்தோடு அவர் இப்படி இழுத்து வந்தாங்க அப்படின்னா அமெரிக்காக்குள்ள எவ்வளோ கேவலமாக இருக்கும். அதனால தப்பித்து போக ஒரு வாய்ப்பு உனக்கு உண்டு, போய்க்கோ, இல்லைன்னா வேற மாதிரி போயிடும். இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. முதல்ல அமெரிக்கா போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸேட் சொன்னது நான் இதை ஆரம்பிக்கிறேன். உலகம் பூராமே பாதுகாப்பு அமைச்சர்பாங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் உலகம் பூரா பேர். இந்த அமெரிக்காவில் மட்டும்தான் இப்போ அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படிங்கிறத எடுத்துட்டு வார் மினிஸ்டர்னு பேரே மாற்றிட்டாங்க. போர் அமைச்சர் அவர் பீட் ஹெக்ஸேட். பொதுவாக இவ்வளோ பெரிய இராணுவம், மகத்தான இராணுவம் உள்ள நாட்டில் ஒரு அனுபவசாலியை தான் அமைச்சராக இந்த மாதிரி பாதுகாப்பு அமைச்சர்களை போட்டிருக்கணும். இந்த பீட் ஹெக்ஸேட் இயல்புலேயே ஒரு கோப குணம் மிக்க சண்டையிடும் நபர். இயல்பாகவே அவர் பாதுகாப்பு அமைச்சராக வரக்கு முன்னாடி, சண்டை அமைச்சராக வரக்கு முன்னாடியே கோபமானவர், சண்டைக்கு போகக்கூடிய நபர்.
தனிப்பட்ட சண்டைக்கே போகிற ஆளும் அப்படி தான் இருப்பார். அவரை இந்த பதவியில் உட்கார வச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடின்னு சொல்லலாம் உலகத்துக்கு. அவர் வந்த பிறகுதான் இப்போ இந்த மாதிரி தாக்குதல்கள் அதிகமாயிட்டே போகுது. இப்போ அடுத்த நாட்டை நோக்கி இவங்க போயிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சர் நீங்கள் ராஜ்நாத் சிங்கை பாருங்க, ஒரு உறுதியான நபர்னு தெரியும், அதே சமயத்தில் அனுபவசாலின்னு புரியும். அப்போ அவர்லாம் அவ்வளோ எளிதில் கோபப்பட மாட்டார். அந்த வயசு அவசியம். ஆனால் இந்த பீட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த சின்ன வயதில் இவ்வளோ ஒரு சண்டையிடும் நபரை கொண்டு போய் இந்த மகத்தான இராணுவம் இருக்கிற நாட்டுக்கு அந்த இராணுவத்துக்கு அமைச்சராக போட்டது மிகப்பெரிய தப்பு. அவர் இப்போ என்ன கிண்டல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் பேசும்போது மிகப்பெரிய கிண்டலை பண்ணியிருக்காரு. நாங்கள் வெனிசுவேலாக்குள்ளே போய் அடித்தோம், வெற்றிகரமான தாக்குதல் பண்ணோம். அந்த சமயத்தில் அந்த நாட்டு மக்கள்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அது நள்ளிரவை தாண்டி அந்த மக்கள் தூங்கினது போலவே ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதனம் தூங்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு மோசமான கிண்டலை ரஷ்யாவை நோக்கி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அது கிண்டலாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட நிஜத்தில் பார்த்தா அது உண்மைதான். உண்மையாக ரஷ்யா வான் பாதுகாப்பு சாதனம் என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வி. கிட்டத்தட்ட 150 இராணுவ விமானங்கள் வெனிசுவேலாக்குள்ள போயிருக்கு. 200 இராணுவ வீரர்கள் வெனிசுவேலாக்குள்ள இறக்கி விடப்பட்டு ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருக்காங்க. 2.5 மணி நேரம் வெனிசுவேலாக்குள்ள தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த நாட்டு அதிபரையே வலுக்கட்டாயமாக மனைவியோடு சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. தரையிலிருந்து ஒரே ஒரு ஏவுகணை கூட மேலே வரல. ரொம்ப பெரிய வெட்கக்கேடு. யாரெல்லாம் இந்த ஆயுதங்களை கொடுத்தாங்களோ நிச்சயமான வெட்கக்கேடு. ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள், அந்த வான் பாதுகாப்பு தாக்கும் ஏவுகணைகள்லாம் தானியாங்கி முறையில் செயல்படக்கூடியவை. அதுக்கு ஆட்கள் கட்டளை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதை மாட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பகுதியில், அதோடைய ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் 24 மணி நேரமும் அனைத்து நிமிடங்களும் அனைத்து நொடிகளுமே அது கண்காணித்து செயல்பட்டு தாக்குதல் நடத்த வேணும். கரண்ட் இருக்கு, கரண்ட் இல்லை, அதெல்லாம் அவசியமே இல்லை. கரண்ட் இல்லாட்டி கூட ஜெனரேட்டர் முறையில் அது ஏவுகணை அனுப்பியிருக்கணும். ஆனால் இவ்வளோ பெரிய கோட்டையை எப்படி விட்டுச்சுன்னு தான் இதுதான் மிகப்பெரிய ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய விஷயம். வெனிசுவேலா அடுக்கு அடுக்காக, அதாவது லேயர்பாங்க வான் பாதுகாப்பு சாதனங்கள் கொண்ட நாடு. ரொம்ப தூரத்தில் வரதையும் தடுக்க முடியும், பக்கத்தில் வந்த பிறகும் அவர்களால் தடுக்க முடியும். முதல்ல அவருடைய மிகப்பெரிய வான் பாதுகாப்பு சாதனம் S-300VM. இது ரஷ்யாவுடையது. நம்ம இதுலேயே அதற்கு அடுத்ததான S-400 வச்சுருக்கோம். இப்போ S-500 நோக்கி போயிட்டு இருக்கோம், அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த S-400க்கு முந்தைய நவீனமான S-300VM 2 தொகுப்பு வச்சுருக்காங்க வெனிசுவேலா. 2 தொகுப்பு வாங்குறது மிகப்பெரிய விஷயம். ரஷ்யாட்டிருந்து மிக விலை அதிகம் வாங்கி அவங்க மாட்டியிருக்கிறாங்க. 250 கிலோமீட்டர் ரேஞ்ச். அதுக்கு 250 கிலோமீட்டர் தொலைவில் வர அச்சுறுத்தலையுமே தாக்கக்கூடியது S-300. இது மீடியம் ரேஞ்ச் பலாஸ்டிக் மிசைலை அழிக்கக்கூடியது. அதாவது கண்டங்கள் தாவும் ஏவுகணையில் நடுத்தர தூரம் செல்லக்கூடியது. அதாவது 2500 கிலோமீட்டர் தாண்டி வர ஏவுகணை மின்னல் வேகத்தில் வரும். அதேவே இது அழிக்கக்கூடியது. சிறிய வருகின்ற குண்டையுமே அழிக்கக்கூடியது. அப்படி இருந்துமே அமெரிக்கா போர் விமானங்களையும் அமெரிக்கா ஹெலிகாப்டர் சண்டையிடும் ஹெலிகாப்டரையும் இது எப்படி கோட்டை விட்டுச்சு, அடிக்காம கோட்டை விட்டுச்சு. இது 2 தொகுப்பு வச்சிருக்காங்க. BUK M2Eம்பாங்க, பக் M2Eம்பாங்க. இதுவுமே ரஷ்யாவுக்கு சொந்தமான வான் பாதுகாப்பு சாதனம். கணிசமான எண்ணிக்கையில் வச்சிருக்காங்க. இதுவுமே தூங்கி இருக்கு. அதுக்கப்புறம் S-120 பச்சோரா 2Mபாங்க. இதுவுமே ரஷ்யாவுக்கு சொந்தமானது. கணிசமான எண்ணிக்கையில் இருக்கு. இதுவுமே எந்த வித தாக்கலையும் நடத்தலை. எந்த ஏவுகணையுமே தரையிலிருந்து மேலே வானோக்கி போல. வந்த அமெரிக்கா போர் விமானங்களில் ஒரே ஒரு ஹெலிகாப்டர் அது தாழ பறந்து அவருடைய வீட்டுக்கு வந்தது. மதுரா வீட்டுக்கு வந்ததில் ஒரு ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டுச்சு. அது மிகப்பெரிய தாக்குதல் இல்லை. அந்த ஹெலிகாப்டருமே திரும்பி பத்திரமா அமெரிக்காவுக்கு போயிடுச்சு. அந்த அளவுக்கு தான் ஒரு தாக்குதல் இருந்துச்சு. வேற எந்த ஏவுகணையும் மேலோக்கி போல. அதற்கு மாறாக இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச பிறகு நேற்றெல்லாம் தேவையில்லாமல் வெனிசுவேலாவிலிருந்து
இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து ஏவுகணை மேலோக்கி போய் ட்ரோன் வந்துச்சு, அதனால நாங்கள் அனுப்பணும்னு சொல்லி பைத்தியகாரத்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்த அன்னைக்கு இது எதுவுமே செயல்படவில்லை. இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் தானியாங்கி முறையில் செயல்படக்கூடியவை. இந்த ஒவ்வொரு வான் பாதுகாப்பு சாதனக்குமே ரேடார் வந்து அதிலேயே இணைச்சிருக்கும். ரேடார் என்பது தான் கண். அந்த வான் பாதுகாப்பு சாதனத்தோட கண் என்பது ரேடார். அதுதான் அலசி ஆராயும். ஏதாவது அச்சுறுத்தல் வருதா, அந்த வானில் வர அச்சுறுத்தல் நம்ம நாட்டோடையதா, நட்பு நாட்டுடையதா, இல்லை எதிரியுடையதா அப்படின்னு பார்க்கறது அந்த ரேடார் தான். அது அதிலே இணைந்தே கொடுத்துருப்பாங்க ரஷ்யாவில். அதுக்கப்புறம் அதோட மூளை வந்து கட்டளை தலைமையகம், கமாண்ட் சென்டர், அதுமே இணைந்து இருக்கும். அந்த மூளைக்கு அனுப்பும். பார்த்த தகவலை அது மூளைக்குள்ள போகும். அதுதான் அலசி ஆராயும். இது எத்தகைய அச்சுறுத்தல், இது எதிரியுடைய அச்சுறுத்தல் என்றால் அது எவ்வளோ பெருசு, அதுக்கு எந்த ஏவுகணை நம்ம அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதற்கப்புறம் தான் அதில் இணைந்து இருக்கின்ற ஏவுகணையை தாக்குதலுக்கு கட்டளையிட்டு ஏவுகணை போய் தாக்குதல் நடத்தும். இந்த அமைப்பில் தான் இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் செயல்படும். தானியாங்கி முறையில் செயல்படும். எந்தவித கட்டளையுமே யாரும் கொடுக்க தேவையில்லை. இதுக்கு மின்சாரத்தை கொடுத்துருப்பாங்க. மின்சாரம் இல்லாட்டியுமே ஜெனரேட்டர் வந்து ஓடி கரண்ட் எடுத்துக்கும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஓடும். அந்த ஜெனரேட்டரும் இயங்கலை அப்படின்னா அதுக்குள்ள பேட்டரி இருக்கும். அதில் இருக்கிற சக்தி மூலமாக ஏவுகணை அனுப்பிடும். இத்தனை முன்னேற்பாடு இதில் இருந்துமே தோல்விட்டுருக்கு. இதை விட மிக பெரிதானது இந்த வான் பாதுகாப்பு சாதனத்திலே ரேடார் இருக்குது, அதாவது கண் இருக்குங்க. அதை விட வெனிசுவேலா என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் நம்ம அதிநவீனமாக இருக்கணும். அமெரிக்க போர் விமானங்கள், நவீனமான போர் விமானங்கள் வச்சுருக்காங்க. F-35 ரொம்ப நவீனமானது, அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சீனாவிலிருந்து இதற்கென்று பிரத்யேகமாக ரேடார்கள் தனியாக வாங்கி மாட்டினாங்க. சீனாவிலிருந்து வாங்கி மாட்டினாங்க. சீனாவிலிருந்து சீனா எலக்ட்ரானிக் டெக்னாலஜி குரூப் ஆப்ரேஷன், இது பிரம்மாண்ட கம்பெனி. அந்த கம்பெனியிலிருந்து JYL-1 3D ரேடார். இது முப்பரிமாணத்தில் பார்க்கக்கூடிய ரேடார். கணிசமான எண்ணிக்கையில் இது வெனிசுவேலாவில் இருக்குது. அதற்கடுத்து நவீனமான JY-27 ரேடார், இதையுமே கணிசமான எண்ணிக்கையில் சீனாவிலிருந்து வாங்கி மாட்டிக்கிறாங்க. இது சீனாக்காரங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, இது ஸ்டீல் ஏர்கிராஃப்ட் ஹண்டர் அப்படிம்பாங்க. எத்தகைய நவீனமான திருட்டுத்தனமான விமானத்தையுமே எங்கள் ரேடார் கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி வித்த ரேடார் இது. இதோடைய ரேஞ்சு வந்து 250 கிலோமீட்டர். 250 கிலோமீட்டருக்கு அப்பால் ஒரு போர் விமானம் வரும்போது இந்த ரேடார் கண்டுபிடிச்சிரும். இதில் தவறாது. அதுக்கப்புறம் அதை தாண்டி இந்த வான் பாதுகாப்பு சாதனங்கள் ரஷ்யாவுடையுமே ரேடார் இருக்கு. இதெல்லாம் பார்த்து ஏவுகணை அனுப்பியிருக்கணும். இத்தனை இருந்துமே ஒரு ஏவுகணை மேலே போல. இதுதான் என்ன ஆச்சு ரஷ்ய சீனா ஆயுதங்களுக்கு அப்படின்னா, இதுக்கு என்ன விடை சொல்றாங்கன்னா, டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறாங்க. தொழில்நுட்ப உச்சம் அமெரிக்கா. இன்னைக்கு இவங்க இங்க செஞ்சது போறாமே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படிம்பாங்க. மின்னணு தொழில்நுட்ப சண்டையில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்ககிட்ட ஒரு போர் விமானம் இருக்கு, EA-18G கிராவலர் அப்படிம்பாங்க. இந்த போர் விமானத்தில் வந்து இந்த தரையில் செயல்படக்கூடிய மின்னணு சம்பந்தப்பட்ட அனைத்து கருவிகளையுமே அணைத்து விடக்கூடிய அல்லது செயல் இழக்க வைக்கக்கூடிய சாதனங்களை அவங்க வச்சுருக்காங்க. அதுதான் முதல்ல வெனிசுவேலாக்குள்ள வந்து இது சைபர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அட்டாக்பாங்க. அந்த முறையில் கீழே உள்ள அனைத்து ரேடார்களையுமே, அதாவது S-400 S-300 அதில் இருந்த ரேடார்கள் மற்றும் சீனாவுடைய ரேடார்கள் எல்லாத்தையுமே தாக்கி அந்த ரேடாரை குருடாக்கி விட்டதுங்கிறாங்க. முதல்ல தாக்குதலை அந்த ரேடாரை அவங்க குருடாக்கிட்டாங்க. கண் குருடான பிறகு மூளை இருந்தும் உடம்பு இருந்தும் எந்த வித பிரயோஜனமே இல்லை. நமக்கு ஒரு கண்ணை குருடாக்கி, நம்ம 2 கண்ணும் குருடாக்கிட்டாங்கன்னா நமக்கு 2 கை இருந்தாலுமே நம்ம யாரை போய் அடிப்போம், 2 கால் இருந்தாலும் யாரையும் உதைக்க முடியாது. மூளையே இருந்தாலும் சிந்திச்சாலும் எதை நோக்கி தாக்குதல் நடக்குன்னு தெரியாது. அதை போல முதல் இந்த ரஷ்யாவுடைய சீனாவுடைய ரேடார்களை மேலே இருந்துகிட்டே இந்த சைபர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் அட்டாக் மூலமாக செயலிழக்க வச்சிட்டாங்க. அதுபோக எலக்ட்ரானிக் ஜாமிங் அப்படிம்பாங்க.
தமிழில் சொன்னால் மின்னணு நெரிசல்கள், அந்த போக்குவரத்தை வந்து மிக நெரிசல் பண்ணி வர்றது, அப்படிலாம் பண்ணி அந்த ரேடாரே செயல்படாமல் முடக்கி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஏவுகணை இருந்துமே எதை நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் முடமாக்கி போனால அவர்கள் நினைத்ததை 2.5 மணி நேரம் வெனிசுவேலாக்குள்ளேருந்து அத்தனையுமே சாதிச்சு காமிச்சிட்டாங்க. இதே போல தான் இந்த இஸ்ரேலுமே தொழில்நுட்ப உச்சத்தில் இருக்கனால தான் தொடர்ச்சியாக இந்த பாலைவன பயங்கரவாதிகளுக்கு எதிரான வெற்றியை தொடர்ச்சியாக சந்திச்சுட்டு இருக்காங்க. இஸ்ரேலுமே எந்த அவர்கள் போர் விமானமே தாக்குதலுக்கு உட்படாமல் பிரம்மாண்ட தாக்குதலை நடத்துவது வழக்கம். அதையே தான் இங்கே அமெரிக்கா செஞ்சு காமிச்சிருக்காங்க. இன்னுமே வந்து இதை புரிகிற மாதிரி இன்னொரு சம்பவம் இதை சொல்லலாம். ரொம்ப பரிதாபமான சம்பவம் ஈராக்கில் நடந்துச்சு. ஈராக்குக்கும் அமெரிக்காவுக்கும் குவைத் விஷயத்தில் சண்டை நடந்துச்சு. நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடியே அமெரிக்கா பாதுகாப்பு அமைச்சர் வந்து ஈராக்கில் வந்து துணை அதிபர் அந்த தாரிக் அஜீஸ் அப்படிம்பாங்க, ஒரு நல்ல மனிதர். அவர்கிட்ட வந்து முதல்ல சொல்லிட்டாரு, எங்ககிட்ட அணுகுண்டு இருக்கு, அமெரிக்காட்ட அணுகுண்டு இருக்கு, அதனால உங்க தாக்குதலை எங்க மேல யோசிச்சு நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டையை ஆரம்பிச்சாங்க. நான் பார்க்கும்போது சண்டை ஆரம்பிச்சோடனே முதல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதே போல ஈராக்கில் உள்ள ரேடார்கள், சதாம் ஹுசேன் விதவிதமான ரேடார்களை வாங்கி வச்சிருந்தாரு. அப்போ வந்து அவங்க இந்த B2 பாம்பர்பாங்க, அமெரிக்காவில் இருக்கு, வவ்வால் மாதிரி இருக்கும், அது அவ்வளோ எளிதாக ரேடாரில் சிக்காது. அதை எடுத்து வந்து இன்னைக்கு வந்து மின்னணு தொழில்நுட்பம் மூலமாக அந்த ரேடாரை முடமாக்கினாங்க வெனிசுவேலாவில். அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, B2 பாம்பரை கொண்டு வந்து எங்கெல்லாம் ரேடார் இருந்துச்சோ ஈராக் சதாம் ஹுசேன் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டாங்க. ஒரே ஒரு ரேடார் சதாம் ஹுசேன் மிச்சம் இல்லை. ஆனால் ஆயிரக்கணக்கான ஏவுகணை இருக்கு, வான் நோக்கி வரக்கூடிய ஏவுகணை அவங்ககிட்ட இருக்கு, ஆனால் ரேடார் இல்லை. இப்போ என்ன திரும்ப அமெரிக்கா வந்து உள்ள வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க அவங்க கட்டமைப்பு மேலே. அப்போ சதாம் ஹுசேன் எல்லாம் போகிறாங்க. இதே போல் இந்த மாதிரி நம்ம ரேடார் அடிச்சிட்டாங்க, நம்ம எதை பார்த்து ஏவுகணை அனுப்புதுன்னே தெரில, கண் குருடாய் போச்சு அந்த ஆயுத அமைப்புக்கு, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சதாம் ஹுசேன் ஒரு பரிதாபமான ஒரு பதிலை சொன்னார். நம்ம ஏவுகணையை ஏவுனா மேலே போயிடும், நிச்சயமாக மேலே போய் வெடிக்கும். அமெரிக்காவுடைய போர் விமானங்கள், சண்டையிடும் ஹெலிகாப்டர்கள், மற்ற ஏவுகணை எல்லாமே வான்வெளியாக தானே உள்ளே வருது, நீங்கள் வந்து ஏவுகணை கீழேருந்து விட்டுக்கிட்டே இருங்க, நம்மகிட்ட தான் நிறையா இருக்குது, கீழேருந்து விடுங்க, நிச்சயமாக தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முட்டாள்தனமான பதில், பரிதாபமாக இருந்துச்சு. அவ்வளோதான் அவரால் பண்ண முடியும் சொன்னார். அன்றைய இரவு அவங்க வந்து அமெரிக்கா போர் விமானம் வரும்போது கீழே இருக்க ஏவுகணையை குத்துமதிப்பாக, இலக்கே கிடையாது, குத்துமதிப்பாக மேலே விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவர்கிட்ட இருந்த ஆயிரக்கணக்கான ஏவுகணை தீர்ந்துருச்சு. ஒரே ஒரு அமெரிக்க போர் விமானம் கூட அடிவாங்கலை. அந்த ஏவுகணை கொடுத்தது எல்லாமே பெரும்பாலும் அமெரிக்கா தான். அன்றைக்கு ஈராக்கு அந்த எவ்வளோ தூரம் வரும்னு தெரியும், அதோட தாக்குதல் வீரியமும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுமே முட்டாள்தனமாக கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடி மதிப்புள்ள ஏவுகணைகளை தீபாவளி பட்டாசு மாதிரி ஈராக்கில் மேலே விட்டாங்க. இதுதான் டெக்னாலஜி சுப்பீரியாரிட்டிங்கிறது. தொழில்நுட்பத்தின் உச்சமாக இருக்கனால தான் இவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சு காமிச்சிருக்காங்க. இது வந்து வெனிசுவேலாவில் வந்து சென்ட்ரல் ஏர் டிஃபென்ஸ் கமாண்ட்பாங்க. இந்த வான் பாதுகாப்பு சாதனத்துக்கு ஒட்டுமொத்த கட்டளை தலைமையகம், மத்திய கட்டளை தலைமையகம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த கட்டளை தலைமையகமுமே இந்த மின்னணு தாக்குதல் மூலமாக முடமாக்கப்பட்டது அன்றைய தினம் அப்படிங்கிறாங்க. இதில் இனிமேல் தாக்குதல் நடத்தும் போது கரண்ட்டையுமே அடித்து முடிச்சிட்டாங்க. அங்கே கரண்ட்டே இல்லாத போல் அடிச்சிட்டாங்க. கரண்ட் வந்து இந்த சண்டைகள்லாம் தேவையில்லை. ரேடார் பார்ப்பதில் ஏவுகணை போகிறதுக்குலாம் கரண்ட் தேவைப்படாது. ஜெனரேட்டர் இருக்கும், ஜெனரேட்டர் செயல்பாட்டையும் பேட்டரி இருக்கும், அவசரத்துக்கு அனுப்பிடலாம். என்றாலுமே கரண்ட்டை தாக்கி முழு இருட்டாக்குனது அங்கே இருந்த இராணுவ வீரர்களுக்கு கண் தெரியாமல் ஒரு குழப்ப சூழ்நிலையை ஏற்படுத்துங்கிறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இந்த வெனிசுவேலா மேலே வரலாறு காணாத தாக்குதல் நடத்தி உலக மக்கள் 700 கோடி பேர் பார்க்க அதனுடைய அதிபரை இழுத்து சென்று கையில் விலங்கிடப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க அமெரிக்காவில். போதை மருந்து மற்றும் பயங்கரவாத தடுப்பு காவல் சட்டம் அவர் மேலே இருக்கு. அதை கண்டித்து அல்லது அதை பற்றி பேசுவதற்காக ஐக்கிய நாட்டு சபையில் கூட்டம் போயிட்டு இருக்குது. காரசாரமான விவாதங்கள் போயிட்டு இருக்குன்னு சொல்லி பேப்பரில் தலையங்கமே எழுதுறாங்க. மிக சிரிப்புக்கு உள்ளான விஷயம் இது.
இந்த ஐக்கிய நாட்டு சபைகளில் அமெரிக்காவை கண்டித்து எந்த தீர்மானமும் நிறைவேறாது. ஏன்னா ஐக்கிய நாட்டு சபை என்பது இருப்பதே அமெரிக்காவில் தான். அதை தோற்றுவித்தது, அதற்கு இடம் கொடுத்தது எல்லாமே அமெரிக்கா தான். அமெரிக்காவில் தான் அதோட அலுவலகமே இருக்குது. அங்கே போய் தான் இவங்கெல்லாம் உட்காந்து பேசணும். என்ன பேசிட முடியும்? அதை விட ஐக்கிய நாட்டு சபைக்கு பணம் கொடுப்பது, ஐக்கிய நாட்டு சபை என்பது இயங்குவதற்கு வந்து பணம் கொடுக்கணும். 195 நாடுகளும் பணம் கொடுப்பாங்க, கட்டாயம் கொடுக்கணும். அதுக்கு ஐக்கிய நாட்டு சபையே சொல்லுவாங்க, இந்தந்த நாடு இவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த நாட்டு பொருளாதார மதிப்பில் இதில் அமெரிக்கா மட்டுமே 22% பணத்தை அமெரிக்கா தான் கொடுக்குறாங்க. முதல் அவங்க தான் கொடுக்குறாங்க. இரண்டாவது ஜப்பான் கொடுக்குறாங்க, 9.7% கொடுக்குறாங்க. மூன்றாவது சீனா கொடுக்குறாங்க, 7.9% சீனா கொடுக்குறாங்க. நான்காவது ஜெர்மனி 6.4%. ஐந்தாவது பிரான்ஸ் கொடுக்குறாங்க, 4.9% தராங்க. 22% பணத்தை அமெரிக்கா தான் கொடுக்குது. ஐக்கிய நாட்டு சபை இருப்பது அமெரிக்காவில் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த அமெரிக்காவை கண்டித்து எந்த தீர்மானமும் நிறைவேறாது. இது தேவையற்ற கூட்டங்கள், தேவையற்ற பேச்சுக்கள் தான். இப்போ வந்து நான் சென்னையில் பார்த்தேன், அநேக கட்சிக்காரங்க போய் வந்து அமெரிக்கா தூதரகம் முன்னால் அல்லது வேற எங்கேயாவது வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன மதிப்போ அதே மதிப்பு தான் ஐக்கிய நாட்டு சபைகளில் போய் பேசுறது. அது ஒன்றுமே நடக்காது. சொல்லப்போனால் இந்த உலக மக்களை முட்டாளாக்கும் செயல்னு சொல்லலாம். இந்த உலக மக்கள் கோபத்தை நீர்த்து போக வைக்கும் செயல். ஒரு சின்ன அசைவு கூட அமெரிக்காவில் இவர்களால் பண்ணவே முடியாது. இது தேவையற்ற இது. அதே சமயத்தில் ஐக்கிய நாட்டு சபையில் அமெரிக்காக்கான தூதர் என்ன சொன்னார் அப்படின்னா, பகிரங்கமாக உலக நாட்டு பிரதிநிதிகள் இருக்கும்போது சொன்னார், எதிரிகளின் நாடுகளில் எண்ணெய் வளங்கள், உலகத்திலே மிக அதிக எண்ணெய் வளம் எதிரிகள் நாட்டில் இருப்பதை அமெரிக்கா பார்த்து வேடிக்கை பார்க்காது அப்படிங்கிறார். இது எவ்வளோ பெரிய தவறான பேச்சு பாருங்க. எந்தெந்த நாட்டில் என்னென்ன இருக்குங்கிறது அந்த நாடு சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க அந்தந்த நாட்டில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் எங்கள் எதிரி நாட்டில் அதிக எண்ணெய் வளம் இருக்கக்கூடாது, நாங்கள் பிடிப்போம் அப்படிங்கிறது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு உலக நாடுகள் இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான விஷயம்தான். முதல்லலாம் இப்படி இருக்காது. யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு இருக்கும்போது, அதாவது சோவியத் ஒன்றியம் அப்படின்னு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு இணையா அல்லது சொல்லப்போனால் ஒரு படி மேலே தான் அவங்க இருந்தாங்க. இப்படி வெனிசுவேலாவில் ஒரு பிரச்சனை, போர்க்கப்பலை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுமே சோவியத் ஒன்றியம் அவர்களுடைய போர்க்கப்பலை கொண்டு வருவாங்க ஆதரவாக. அமெரிக்கா துருப்புகளை கொண்டு வந்தால் அவர்களும் கொண்டு வருவாங்க. அப்போது உலக நாடுகள் எல்லாமே காப்பாற்றப்பட்டது. இந்தியாவுக்குமே அப்படி ஒரு காரியத்தை வந்து சோவியத் ஒன்றியம் செஞ்சாங்க. அப்போ தான் இந்த சின்ன சின்ன நாடுகள் மீது தாக்குதல் அதிகம் இல்லாமல் பார்க்க முடிஞ்சது. ஏன்னா எதிர்த்து நிற்கும் ஒரு தலை இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ரஷ்யான் இருக்கு, சோவியத் ஒன்றியம் உடைக்கப்பட்டது. ரஷ்யாவுமே இராணுவ வலிமை உள்ள நாடு தான். ஆனால் பொருளாதார பலம், அமெரிக்காவுக்கு இருக்கின்ற பொருளாதார பலம் ரஷ்யாட்ட வந்து கொஞ்சம் கூட இல்லை. அதனால் அவங்களால அமெரிக்காவை எதிர்த்து நிற்க முடியல. இனி ஏதாவது ஒரு நாடு அமெரிக்காவுக்கு இணையாக பொருளாதாரத்தில் அதே சமயத்தில் இராணுவ வலிமையில் வளர்ந்தாதான் அமெரிக்காவின் இதை போன்ற செயல்களை கண்டிக்க முடியும். அதை விடுத்து ஐக்கிய நாட்டு சபைகள் மற்றபடி இங்கேருந்து போராடுறது எல்லாமே வெட்டித்தனமான செயல். அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. ஒரு நாடு வளரணும். அந்த நாடு வந்து சீனாவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம். அமெரிக்கா இணையாக இராணுவ வலிமையிலே வரணும், பொருளாதார வலிமையிலே வரணும். அதை விட மிக முக்கியமானது, இதை போல ஏகாதிபத்திய சிந்தனை இருக்கணும். போய் அடிக்க தெரியணும். இப்போ நம்மளெல்லாம் கேட்டோம்னா நம்ம எவ்வளோ பெரிய வலிமையாக இராணுவ வலிமை வந்தாலுமே இறையாண்மை, அந்த நாட்டுக்கு இறையாண்மை இருக்குது, இறையாண்மை மீறக்கூடாது, அங்கே நம்ம உள்ளே போகக்கூடாது, ஐக்கிய நாட்டு சபை மூலமாக தான் போகணும், இப்போலாம் நம்ம பேசுவோம். இந்த சிந்தனையே தப்பு. அவர்களுடைய சிந்தனை இருக்கணும். தேவையா உள்ளே போய் அடிப்போம், யாரையும் அடிப்போம், எந்த நாட்டு தலைவரையும் தூக்குவோம், எந்த நாட்டு தலைவரையுமே நாங்கள் மாற்றி விடுவோம் அந்த சிந்தனை இருக்கும்போது தான் இப்படி அமெரிக்காவுக்கு எதிராக அவர்களுக்கு செக் வைப்பது போல இருக்க முடியும். அந்த சிந்தனை யாருக்கு வருதுன்னு தெரியல. அதே போல எந்த நாடு அவ்வளோ பெரிய வளர்ச்சியை பெற்று மேலே வருதோ அன்னைக்கு தான் இதை போன்ற காரியங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும்.
அதற்கடுத்து வந்து அமெரிக்க உளவு நிறுவனம் CIA ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு நிலைமைக்கு வெனிசுவேலால இப்போ இடைக்கால அதிபராக ஒரு பெண்மணி வந்திருக்காங்க, டெல்சி ரோட்ரிக்ஸ் அப்படிம்பாங்க. அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்களை நியமிச்சிருக்காங்க. 90 நாளைக்கு அவர் தான் அதிபராக இருப்பார். அதுக்கப்புறம் தேர்தல் வரும். CIA என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வெனிசுவேலா தலைமையிலேயே இந்த பெண்மணி நமக்கு ஆதரவாக இருப்பார், நமக்கு தோதாக நம்ம சொல்வதை அவர் கேட்டுக்கொள்வார், ஆதலால் இவரே தொடரட்டும் அப்படின்னு இருக்காங்க. ட்ரம்ப் அவர்களும் பச்சை கொடி காட்டியிருப்பது போல தெரிய வருது. அந்த டெல்சி ரோட்ரிக்ஸை ஆட்சியை தொடரலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிக்கோலஸ் மதுராவை தூக்கின பிறகு அந்த சுப்ரீம் கோர்ட், அந்த வெனிசுவேலா சுப்ரீம் கோர்ட் இந்த டெல்சி ரோட்ரிக்ஸை நியமித்ததே அமெரிக்காவின் நிர்பந்தம் தான், அமெரிக்காவின் உள்குத்து இதில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் CIA வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, இவங்களே இருக்கட்டும், இவங்க நமக்கு இணையாக இருப்பாங்க, நமக்கு தோதா இருப்பாங்கன்னு சொல்லி ட்ரம்ப் பச்சை கொடி கட்டியிருக்காரு. அதற்குள்ளாகவே செல் நிறுவனம், உலகத்தில் மிகப்பெரிய எண்ணெய் எடுக்கும் நிறுவனம், வெனிசுவேலாவில் முதலீடு பண்ணி அங்கே ஆயில் எடுக்க போயிட்டாங்க. அதுக்குள்ள வெனிசுவேலாவிலிருந்து மில்லியன் கணக்கில், வெனிசுவேலாவில் பில்லியன் கணக்கில் பேரலில் கச்சா எண்ணெய் ரிசர்வ் இருக்குது. இன்னைக்கு மில்லியன் கணக்கில், 10 லட்சம் தான் மில்லியன், அந்த கணக்கில் பேரல்களில் கச்சா எண்ணெய் அமெரிக்கா போயிடுச்சு. இனி வருகின்ற காலங்களில் இந்த வெனிசுவேலாவுடைய கச்சா எண்ணெய் மற்றும் இந்த ஆயுத வியாபாரம், இந்த ஆயுதம் மிகப்பெரிய வியாபாரத்தை அமெரிக்காவுக்கு கொடுக்கும். அதன் மூலமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை அமெரிக்கா சந்திக்கு, இன்னும் மிகப்பெரிய அளவில் முன்னேறுவாங்க. எப்போவுமே புரிஞ்சுக்கணும், அடிக்கிறவங்களுக்கு தான் உலகத்தில் மதிப்பு. சும்மா அன்பாக இருப்போம், சமாதானமாக இருக்கிறோம், நாங்கள் வந்து இப்படிலாம் இருக்கவங்களெல்லாம் உண்மையாகவே நல்லவங்களுக்கு காலம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது புரிஞ்சுக்கணும். நல்லவங்களுக்கு எங்கெல்லாம் காலமே கிடையாது. நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம், இறையாண்மை மீறல, எல்லாத்தையும் நம்மளை போல் நினைக்கிறோம், அதெல்லாம் இங்கே எடுபடாது. அடிக்கணும், இந்த மாதிரி உள்ள பூந்து அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணால் தான் மதிப்பாங்க. நன்றிகள்.